வணக்கம் நண்பர்களே. மைவி3 சம்பந்தமா ஒரு சகோதரி பேசின ஒரு உருக்கமான ஆடியோ ஒன்று இப்போ வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வந்துகிட்டு இருக்கு. நண்பர்கள் எனக்குமே அனுப்பிச்சு வந்து இதை உங்கள் சேனலில் போடுங்க, இதை எல்லாரும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் இந்த ஆடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்க்காம எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ கேட்கும்போது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான முடிவு எடுக்க வேண்டியது வரும். முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கமெண்ட்டை கீழே போடுங்க. அதுக்கு முன்னாடி அவசரமா வந்து பார்த்துட்டு நீங்க யாரும் கமெண்ட் போட்டீங்கன்னா அது நிச்சயமா வந்து ஒரு தவறான கமெண்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு உருக்கமா அந்த பதிவை வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வந்து பல பேர் இந்த மாதிரி மன உளைச்சல்ல இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து வெளிப்படையா வந்து சொல்றதுக்கான ஒரு வாய்ப்போ ஒரு ஊடகமோ இல்லை. இவங்க வந்து வெளிப்படையா இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மனவேதனை இருந்திருந்தால் அவங்க இதை வெளிப்படையா வந்து சொல்லியிருப்பாங்க. நேரடியா முதல்வர்கிட்டயே வந்து வேண்டுகோள் வச்சிருக்காங்க இந்த நிறுவனம் சார்ந்து. இந்த நிறுவனத்தை பத்தி தெரியாத சில பேர்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இந்த ஆடியோல வந்து அவ்வளவு தகவல்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு மன ரீதியான பாதிப்புக்குள்ளா இருந்தா இந்த மாதிரி ஒரு ஆடியோவை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது. சார் நண்பர்களே, இப்ப நீங்க இந்த ஆடியோவை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க நம்ம பேசலாம். நண்பர்களே, இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து பின் பண்ணிருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்க எல்லாம் வந்து இன்னும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நீங்கள் இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அடிக்கடி நம்ம வந்து லைவுமே போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்களும் கலந்துக்கிட்டு இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மைவி3 மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு காலையில் நான் ஒரு பதிவு பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிருச்சு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. மைவி3 கம்பெனிக்கு வந்து ரொம்ப லேட்டாக முடிக்கிறாங்க, காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. அதை கேட்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் மன உளைச்சலாக மாறிடுச்சு. இந்த காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க. எடுக்க போய் தான் ஒரு வருடமா மக்கள் யாருக்கும் பணம் வரவே இல்லை. மக்கள் அனைவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல சண்டை வருது, பிரச்சனை வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் அந்த மைவி3ல பணம் போட்டுட்டு அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்கேன். பணம் வரும் வரும் வரும்னு ஏதோ ஒரு நம்பிக்கை. 100% இல்லைனாலும் இப்போ ஒரு 10% அந்த நம்பிக்கையோடு தான் உட்காந்துட்டு இருக்கேன். எப்படியாவது பணம் வந்துடாதா, நம்ம நிலைமை மாறிடாதான்னு. ஆனால் அந்த கணவன் மனைவிக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை போல. அந்த மனைவி வந்து கணவனுக்கு தெரியாமல் போட்டிருக்கிறாங்க. அதுதான் பெரிய தப்பு. அதனால் போட்டுட்டு இப்போ பணம் வராத போது அவங்களால அந்த லோன் கட்ட முடியல, நகையை திருப்ப முடியல. கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை வந்து தனியாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த அந்த கட்சி தலைவர் சொல்றாங்க, மக்களோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. மக்கள் இவ்வளோ கஷ்டம் ஏன் படுறாங்க? நம்ம அந்த மைவி3 கம்பெனி வந்து ஆரம்பத்துல பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நானும் அதிக பணம்லாம் எடுக்கல. சத்தியமா ஒரு 3 தடவை தான் எடுத்திருப்பேன். மீதி பணம் நான் எடுக்கவே இல்லை. சரி, ஏதோ ஒரு நம்பிக்கையில உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். வரும் 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 வரும்னு. அந்த பணம் எடுக்காததுக்கு என்ன காரணம்? காவல்துறை எடுத்த நடவடிக்கை தான் காரணம். அப்போ காவல்துறை கரெக்டாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அந்த கேஸ் வர்றதுக்கு முன்னக்கட்டி கரெக்டாக பணம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க எம்டி சார் வந்து. அதுக்கப்புறம் அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நிபந்தனை ஜாமீனில் இருக்கிறாங்க. டைரக்டர்ஸ் கூட அந்த மாதிரி நிபந்தனை ஜாமீனில் தான் இருக்கிறாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியல. அது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அவங்களுக்கு சாதகமாகவும் பேசலை, பாதகமாகவும் பேசலை. இப்போ என் நிலைமை மாறிடுச்சு. கஷ்டப்படுறோம். இதே மாதிரி நிலைமை தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட நிலைமை அதுதான் காரணமே தவிர யாரும் வேணும்னு பண்ணுறதே கிடையாது. இப்படி இருக்கும்போது அவங்க பேசுகிறது வந்து யூஓடபிள்யூ சைடும் சொல்கிறாங்க, நீங்கள் கேஸ் கொடுங்க, சீக்கிரம் பணம் வந்துடும். சரி, ஓகே, நம்ம கேஸ் நம்ம துணிஞ்சு கொடுத்தோன்னா பணம் வருங்கிற நம்பிக்கையில் தானே கொடுக்க முடியும். வரலைன்னா என்ன பண்ண முடியும்? நமக்கு யார் கொடுப்பாங்க பணத்தை? இந்த கட்சி தலைவரும் கொடுக்க மாட்டாங்க, யூஓடபிள்யூ சைடும் கொடுப்பாங்களான்னு தெரியாது. கம்பெனி தான் கொடுத்து ஆகணும். வேற வழி இல்லை. நம்ம அதில் விழுந்துட்டோமோ, தெரிஞ்சுதான் பண்ணமோ தெரியாமல் பண்ணமோ, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டோமா, பிள்ளைங்களை படிக்க வச்சிட மாட்டோமா, அந்த மாதிரி எண்ணத்துல தான் எல்லாரும் போட்டிருப்பாங்க. அதில் அதிகமாக மகளிர் தான் சேர்ந்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் என்னோட நிலைமையில வச்சு தான் இந்த மற்ற மகளிரை பார்க்க. நம்ம கஷ்டப்படுற மாதிரி தானே அவங்களும் கஷ்டப்படுவாங்க. பாவம், காசு இல்லாமல் குழந்தைகளை வளர்க்க முடியாமல், ஃபீஸ் கட்ட முடியாமல், வாடகை கொடுக்க முடியாமல், தொழில் பண்ண முடியாமல் எல்லா பிரச்சனைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்?
நம்ம கோர்ட்டு வந்து சீக்கிரமா முடிக்கணும். கோர்ட்டையும் நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்தா இந்த மாதிரி தாங்க நடக்கும். டைம் ஆகும். அதுக்கு வேற வழியே இல்ல. நம்ம தான் பொறுமையா இருக்கணும். இல்ல நம்ம வேணா நான் என்னோட சார்பாவும், நம்மளோட மகளிர் சார்பாவும், மைவி3 மகளிர்கள் கஷ்டப்படுற மகளிர்கள் சார்பாவும், நம்ம முதல்வர் ஐயாவுக்கும், கோர்ட்டுக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். ஐயா முதல்வர் ஐயா, நீங்க தயவு செஞ்சு இந்த கேஸ முடிக்கிறதுக்கு உங்களால வழி பண்ண முடியுமோ, பண்ண முடியாதோ எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி மக்களுக்கு. இந்த மாதிரி டைம்ல நீங்க மகளிருக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த மகளிர் வந்து சாகுற வரைக்கும் நீங்க தான் எங்க நிரந்தர முதல்வர்ங்கிற அந்த எண்ணம் எங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே இந்த கட்சி தான் வரணும். ஏன்னா அந்த கட்சி தான் நம்ம மக்களோட கஷ்டத்தை தீர்த்திருக்கு. மகளிரோட கஷ்டத்தை தீர்த்திருக்கு. அந்த எண்ணம் கண்டிப்பா எல்லா மகளிருக்குள்ளேயும் இருக்கும். அதனால ஐயா இந்த ஒரு வேண்டுகோள் மட்டும் நான் வைக்கிறேன். ஏன்னா எல்லாமே சட்டப்படி தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியுது. எல்லாமே லீகலாக தான் போய்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களால கம்பெனியை இன்னும் நடத்த முடியல. சட்டப்படி அவங்களுக்கு தீர்ப்பு வரணும். அந்த தீர்ப்பு சீக்கிரம் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயா. எங்கள் மன உளைச்சலுக்கும் எங்கள் மன கஷ்டத்துக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அந்த கட்சியில ஒரு தலைவர் சொல்கிறாங்க, அவங்க 2000 கோடி 2500 கோடி மோசடிங்காங்க, அதுங்காங்க இதுங்காங்க. ஆனால் அவங்க அதை ஆரம்பத்திலே அப்போ தடுத்துருக்கலாமே. இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ பணம் போட்டவங்கள அந்த கம்பெனி வரும்போதே ஏன் அவங்க தடுக்கல? ஏன்னா அது நல்லதுன்னு தானே அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது மேல குறை சொல்ல அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு கம்பெனி குறையா இருந்தா அது இத்தனை நாள் ரன் ஆயிருக்கவே முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல அது வெளியில வந்திருக்கும், தப்பான கம்பெனின்னு பிரபலமாயிருக்கும். ஆனா 3 வருஷத்துக்கு மேல நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருந்த கம்பெனி இப்போ இந்த கேஸ் வந்ததுனால பணம் கொடுக்க முடியல. அதுக்காண்டி நான் அவங்க கம்பெனியை புகழ்ந்தும் பேசல, இவங்கள பத்தி இகழ்ந்தும் பேசல. எல்லாருடைய நிலைமை சுச்சுவேஷன்ங்கிறது அதுதான். எல்லாருமே இப்போ ஒரு சூழ்நிலை கைதியா தான் இருக்கும். அதுக்கு வந்து இது முடிவுக்கு வரணும்னா நம்ம கோர்ட் வந்து ஏதாவது ஒரு நல்ல முடிவு கொண்டு வரணும். ஒண்ணு கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லுங்க. இல்லையா அது மோசடி கம்பெனின்னு சொல்லுங்க. அது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். நம்ம மக்கள் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஜட்ஜஸ் கிடையாது. எதுவுமே நமக்கு தெரியாது. அதை பத்தி விசாரிச்சு அந்த ஜட்ஜ் ஒரு நல்ல முடிவு சொல்லணும். நம்ம தமிழக முதல்வரும் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காரணம்னு நான் கெஞ்சி மன்றாடி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா. நண்பர்களே, இப்போ இந்த ஆடியோ வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதே புரியாது. நீங்க வந்து தவறாக தான் கமெண்ட்ல வந்து ஏதாவது ஒன்று போட்டிருப்பீங்க. முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க. இது வந்து யாரும் வேண்டி கேட்டுக்கொண்டு அவங்க வந்து போடலை. அவங்களா தாமா முன் வந்து அவங்களுடைய சொந்த கருத்தை தான் வந்து இதில் முன் வச்சிருக்காங்க. இதில் யாரையும் வந்து நம்ம கூட சொல்ல விரும்பலை. அவங்க சொன்னது எல்லாமே வந்து 100% உண்மைதான். ஏன்னா இந்த நிறுவனத்தை என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை என்ன பண்ணால் இந்த பிரச்சனை வேகமாக முடியும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் மொத்தமாக வந்து முன் வச்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தான். இப்போ கடந்த சில காலமாக பார்த்தீங்கன்னா நாமளுமே வந்து வீடியோ எதுவும் போடலை. ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இப்போ கூட வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி நண்பர்களே, இதில் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து நம்ம நண்பர்கள், அதாவது மைவி3 குடும்ப உறவுகள் எல்லாருக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்கள வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா அப்பதான் வந்து இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணத்தில் ஏற்படும் கருத்துக்களையும் மறந்துடாம கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்லது ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.